வெல்கம் பேக் டு விஆர்டி கமெண்ட்ரி ராக் ஸ்டார்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா சண்டே ஸ்பெஷல் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ. என்ன பாட்டு நேகம் வந்துச்சு, பார்ட் 31 தான் நினைக்கிறேன்னு தெரியல. நான் என்ன பண்றது, நம்புவோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஓகே, போன வாரம் மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் வீடியோ போடல, ஆனா இன்னைக்கு போட்டாச்சு. ஸோ இந்த பச்சை போலியை மன்னிச்சு விட்டுருங்க. வீடியோக்குள்ள போக முன்னாடி மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் முக்கியமா பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 100K அடிக்க போறோம். இந்த நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ மறக்காம பண்ணுங்க. சரி, ஓகே, ஆல்ரெடி ஓவரா பேசாச்சு. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாமா? லெட்ஸ் கோ. முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுவோம். Start music. 領域展開。お前はநான் வந்து ஒரே ஒரு டவுட் தான் உங்கள்கிட்ட கேட்கணும். சூப்பர்ண்ணே கேளுங்க சோறு திங்க வேற கேட்குறீங்க? என்ன கேட்குறேன்? நானும் டான்ஸ் கிட்ட இதே கேள்வி தான் கேட்கணும்னு நினைச்சேன். ஒரு வழியா சொல்லிட்டாங்க, சந்தோஷமா இருக்கு, ஜாலி. அடேங்கப்பா, என்ன டாடுடாது, பயங்கரமான நருட்டோ கண்ணியா இருப்பாரு போலயே. டாட்டு உண்மையிலே பயங்கரமா தான் இருக்கு. பட் நானும் அந்த டாட்டு எல்லாம் போட்டேன்னா கண்டிப்பா வீட்டுல செருப்படி விழும், கன்ஃபார்ம். இப்படி மடிக்கிறீங்களா? ஒருவேளை சாஸ்கே ரெஸ்கியூ மிஷன் ஆர்க்ல வந்து நம்ம பசங்களை சாஸ்கேவை காப்பாத்தி புடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி பண்ணிருப்பாங்க. ஏன் நான் அங்க இருந்தா நானே அவனை தூக்கி போட்டு பொழப்பாங்க. அவ்வளவு கடுப்பேத்திருப்பான். கெஸ் த அனிமே கேரக்டர். பிஃபோர்ல பார்த்தா சிங்கம் மாதிரி இருக்கு, ஆஃப்டர்ல பார்த்தா அசிங்கம் மாதிரி இருக்கு. அட இது ஈஸியான க்ளூப்பா. காராப்பா, பொருட்டோல காரா வந்து இப்படிதான் இருப்பான். அட பாவீங்களா, ஏரோப்ளேன்ல போறவங்க எல்லாருமே அட்டாக் தான் பாத்துட்டு இருக்கானுங்க. இந்த மாதிரிலாம் இந்த பயங்கரமா இருக்கும்ல. ஒரு நாள் நானும் கண்டிப்பா ஏரோப்ளேன்ல போவேன், கண்டிப்பா அங்க அட்டாக் அனிமே பாப்பேன் நினைக்கிறேன். தெரியல என்ன அனிமே பாப்பேன்னு. ஜோரோ மட்டும் ஒருவேளை யூடியூப் சேனல் வச்சிருந்தாருன்னா 100K ஸ்பெஷல் நம்ம எங்க வந்திருக்கோம்னா பிரேசிலுக்கு வந்திருக்கோம். அதுவும் ஃபர்ஸ்ட் டைமா. காமகீச்சி அதுதான் 3 tailed beastன்னு என்கிட்ட சொன்னான். ஆனா எத்தனை டெய்ல்ஸ் இருக்குன்னு என்னால கவுண்ட் பண்ண முடியல. 3 tailed beastங்கறானா எத்தனை டைல்ஸ் என்ன முடியலையா? ரைட்டா. A medical ninja who masters the art of mitotic regeneration, the 100 healing. ஐயோ, கிரட்டு சிரிக்கி இவ ஒருத்தி கையில இருக்கிற ரகையெல்லாம் முகரையில வச்சுக்கிட்டு ஏண்டி என் உயிரை வாங்குறது பாருங்க. தேங்காய குடிச்சு அடிச்சேன்னு வச்சுக்க நானு பொழந்துருவனி. மரியாதை ஓடி கொடு. கண்டிப்பா அந்த சிச்சுவேஷன்ல மடனோட வயசு மைண்ட் வாய்ஸ் கண்டிப்பா இப்படிதான் இருக்கும். இப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். I just killed a man, she's my alibi. சொனாடிக்கு பொண்ணு இருந்தா இப்படிதான் இருப்பாங்களா? ஓகே, ஆனா நல்லா தான் இருக்காங்க. நம்ம ஊர்ல புதுசா கடையோட பேர்லாம் யோசிச்சு வைக்கிறாங்க போல. நரோட்டோ கஃபே, நான் கெஸ் பண்ண மாதிரி நரோட்டோல இருக்கிற எல்லாத்தையும் ஆம்பியன்ஸா மாத்தி வச்சிருக்காரு, ஸ்டிக்கர்ஸ், போட்டோஸ்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நான் எதிர்பார்த்ததுதான். புதுசா கடையோட பேர்லாம் வச்சிருக்காங்க. புதுசா ஏதாவது சாப்பிடுறது வச்சிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா எதுவுமே இப்போதைக்கு இல்ல அப்படின்ட்டாங்க. நல்லா ராமன் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க, நீங்க ஏமாத்திட்டாங்க. காலையில வந்ததே டீ குடிக்கிறது தான். டீ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா நார்மலா எல்லா கடையிலும் இருக்கிற மாதிரி டீ நார்மலா தான் இருக்கு. கடையோட லொகேஷன் நம்ம கிருஷ்ணகிரிக்குள்ள எங்க இருக்கு அப்படின்றத நான் கூடிய சீக்கிரத்துல ஒரு வீடியோல போடுறேன். அதாத்துமா டீ குடி போன இடத்துல பிளாக் எடுத்ததாங்க ப்ரொமோஷன் இல்ல. உங்க ஊர் கிருஷ்ணகிரி பையனுக்கு நீங்க தாங்க சப்போர்ட் பண்ணணும். மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே டீ டவுட்ல இருக்கிற உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த கடைக்கு நாமளும் என்னைக்காவது போறோம், தெறிக்க விடுறோம், அடிச்சு பறக்க விடுறோம். எதை விட போறோம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கே தெரியாது. ஆனா ஏதோ சொல்றேன். எல்லா அனிமே ஃபேன்ஸ்க்குமே இருக்கிற ஒரு ட்ரீம் ரூமா பாப்போமா? ஆக்ஷன் ஃபிகரு, நிறைய ஆக்ஷன் ஃபிகர். சாஸ்கே பொம்மை ஒன்று இருக்குங்க, அதுக்கப்புறம் நருட்டோ ஒன்று இருக்கு. கீழே டிவி கீழே பாருங்களேன், ஒரு அக்கச்சுக்கி தான். அதுக்கப்புறம் கேமிங்கு, PS5 தான் இருக்கு. நருட்டோ சேஜ் மூடு, அதுக்கப்புறம் ஒக்காகே ஸ்டோன் பேஸு. என்னையும் அது எல்லாமே சம்மந்தமே இல்லாமல் நருட்டோ இதுவாகவே இருக்கு. ஐயோ, இது அனிமே ஃபேன்ஸ் ட்ரீம் ரூம் இல்ல, நருட்டோ ஃபேன்ஸ் ட்ரீம் ரூம். ஓ டேய், கதவை திறக்க ஏன்டா அவ்வளவு லேட் பண்ற? இங்க எதுக்குடா வந்த? எதுக்கு வந்தியா? நான் உங்க கூட தான் தங்கி இருக்கிறேன். உன்னை தேடி போலீஸ் வந்தது. போலீஸ் தேடுதா? எதுக்குடா? கருத்து சொல்லி என்னத்த பண்ணி தொலைச்சோ நல்லா யோசிச்சு பாரு. போலீஸ் வந்தா நீங்க இல்லன்னு சொல்லிடுறேன். ஒரு வாரத்துக்கு இந்த பக்கமே வராது. ஒரு வீக்கா ஒரு மந்த் உன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்க. என்ன எப்படி? டேய் வரும்போது பார்த்தேன் ஜன்னல் ஏதோ பொம்பளை கலர் அடிச்சேடா. பாத்திரம் தேக்கிற கிளவிடா. கிளவியா? அந்த ஹை ஹீல்ஸ் கூட அந்த கிளவி போடுறது தானா? ஆமா. பாரு பொம்பளைங்க எப்படி டெவலப் ஆயிருக்காங்கன்னு. தள்ளிக்க அந்த கிளவியை பார்த்து பாராட்டிட்டு போறேன். இது ஏட்டையா திருமணையில டீ குடிச்சிட்டு ஏட்டையாவா? என்னங்கடா சுனாடியா காரணத்துக்காக நருட்டோவை ராமனே சாப்பிட விட மாட்டீங்க தலைவனை. தெரியுமா ஜப்பான் அனத்தவை நந்தி மஞ்சுஸ்கோ அனசேஜிவால் ஹஜிபி மஸ்திரஸ்கோ ஓகே குதசாய் யாமி குதசாய் பனாபாய் குதசாய்.
இந்த பசங்க வந்து அனிமே பார்க்கறதுக்கு பதிலாக வேற என்னத்தையோ வந்து பார்த்துட்டு இருக்கானுங்க. அதில் இருக்கிறதெல்லாம் பார்த்து அப்படியே ரசிச்சு இப்போ அந்த ஜாப்பனீஸை அப்படியே முழுகிட்டானுங்க. இவனுக்கு சொல்கிற மாடுலேஷனே சரியில்லையா, அது ஒரு மாதிரி இருக்கு. ரைட்ரா, இப்போயே அதெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்களா? சூப்பர்ரா, ரைட்ரா, வேற லெவல்ரா. நீங்களாம் வாழ்க்கையில் உருப்பிட்டுருவீங்களா? அர்ஜுன் தாஸ்லாம் அனிமேக்கெல்லாம் இந்த மாதிரி டப்பாதான் வேற லெவலில் இருக்குங்க. அதுவும் மடரா வயசுக்கு கொடுத்துடலாங்க, வேற லெவலில் இருக்கும். இங்கிலீஷ்க்கும் பெருவும் கண்டிப்பா இந்த சண்டை இருக்குங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜினோ வந்து இங்கிலீஷ் தான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணுவான். ஆனா பெரு வந்ததுக்கு அப்புறம் பெரு அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால 2 பேருக்கும் மோதல் வந்திருக்கு. அடிச்சுக்கிட்டு சாவுங்கடா. 5 பிள்ளையா போட்டாச்சு. 5 பொண்டாட்டியா ஒன்னா அறிவப்பட்டே பாத்துக்க. ஏ பாப்ல இது முத பொண்டாட்டி திருமகலாம். யார் இது 2வது பொண்டாட்டி தெங்காசி. எப்படியே பச்சைக்கிளி. யார் இது 3வது பொண்டாட்டி திண்டுக்கல் திடமான கல். யார் இது 4வது பொண்டாட்டி திருப்பாங்கி. யார் இது 5வது பொண்டாட்டி. இவளை தான் கட்ட போறேன். போ மச்சான், சொல்லிட்டே இருக்க கட்டிக்கவே மாட்டேங்கற. எப்படிங்க மனசு வருது? ஆனா சத்தியமா சொல்றேன், இது இயற்கையில் நடந்த சிக்கமா இல்ல. புரியுது நீங்க சொல்றதெல்லாம். இது எப்படி நடந்தது ஆண்டவனுக்கு தான் தெரியும் மேடம். ஒரு இயற்கையாவே நடந்து இப்படியே மாறி போய், அதனால தான் உங்கள்கிட்ட தேடி வந்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். அதை பூரா எல்லாமே இயற்கையா நடக்கும். எல்லாம் நீ பண்ண வேலடா. இயற்கை மேல பழி போடுறான் பாரு. இந்த வீடியோ பக்கத்து முன்னாடி ஒரு சின்ன வார்னிங். இந்த வீடியோல கெட்ட வார்த்தை வரும். சோ அதனால சவுண்ட் கம்மி பண்ணி வச்சு பாருங்க. ஹலோ, சொல்லு தம்பி. சோட்டா பீம் இறந்து போயிட்டாங்கண்ணே. சோட்டா பீமா? ஆமா, டோலக்பூர்ல இருந்து. அவன் செத்து போயிட்டான். அவன் சுண்ணியை பிடிச்சு போகும்போது. அட பாவி, என்னடா பட்டு இப்படி சொல்லிவிட்டான். இது எனக்கு நல்லாவே செட் ஆகுதுப்பா. படிப்புல நான் ஒத்துக்கிறேன், நான் மக்கு தான். ஆனா ரொம்ப மக்குன்னு சொல்ல முடியாது, சுமாரா படிப்பேன், அவ்வளவுதான். சுமாரா படிச்சா என்னத்தை கிளிக்க முடியும். பட் கேமிங்ல என்னோட ஐக்கியம் வந்து வேற லெவல்ல இருக்கும். நிறைய பசில் கேம் விளையாண்டுருக்கேன். பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த மாதிரி அன்சார்டட் மாதிரி இருக்கிற கேம்ஸ் எல்லாம் ஒரு சில கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருக்கேன். இந்த மாதிரிலாம். ஸோ கேமிங்ல எனக்கு கொஞ்சம் ஐக்கியம் அதிகம் தான். நிஜமாலே எனக்கு இது யாருன்னே தெரியல. ஏன்னா டிராகன் பால் நான் அவ்வளவோ ஒன்றும் பார்க்கல நான். அதனால எனக்கு தெரியல. ஒருவேளை நீங்க டிராகன் பால் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, அப்ப நீங்க சொல்லுங்க. ஓகேவா? கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. ஒபிட்டோட கண்ண கக்காய் சூறாம ஏன்னா அந்த நாய்க்கு சொல்லிட்டு இருக்கீங்க. வலினா என்னங்கறத நீ உணர்ந்தியா இல்லையா? உண்மையான வலியை நீ உணர்ற வரைக்கும் அடுத்தவங்களோட வலி என்னன்னு உன்னால புரிஞ்சுக்கவே முடியாது. அப்படியே புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்களோட உண்மையான உணர்ச்சிகளை உன்னால மதிக்கவே முடியாது. ஆமா, சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் ஆர்சிபி ஃபேன்ஸை போட்டு என்னமா ரோஸ்ட் பண்ணானுங்க. அவனுங்களாம் பாவுங்க. ஆனா ஆர்சிபி வந்து என்னதான் தோத்தாலும் அவங்க ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி ஃபேன்ஸா தான் இருந்தாங்க, ரொம்ப லாயல். பட் அதெல்லாம் மதிக்காம சிஎஸ்கே ஃபேன்ஸ் நிறைய ஃபேன்ஸ் வந்து இந்த மாதிரி ஆர்சிபி போட்டு நொறுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஆர்சிபி எப்படி கம்பேக் பயணம் கொடுத்துட்டாங்களா? ஆனா இப்போ சிஎஸ்கே ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இந்த ஒரு வருஷம் சிஎஸ்கே ஒழுங்கா ஆளுன்னு சொல்லிட்டு தோனி எத்தனை பேர் ரிட்டையர் ஆகிற வயசு என்ன பண்ணிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்டாங்க. இதுல என்ன மேட்டர்னா சிஎஸ்கே ஃபேன்ஸ் தோனியை போட்டு திட்டாமிச்சிட்டானுங்க. என்னங்கடா கொடுமையா இருக்கு. இத்தனை வருஷம் அந்த மனுஷன் ஆடி கொடுத்துருக்காரு, இந்த ஒரு வருஷம் எப்படி சொதப்பிட்டாங்க, அதுக்குன்னு அசிங்கமா திட்ட வேண்டியது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சிஎஸ்கே ஃபேன்ஸ்லாம் டாக்ஸிக் தாங்க. ஆனா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு இப்போ ஆர்சிபி ஃபேன்ஸோட வழி தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு வருஷத்துக்கே இவங்க இந்த அளவுக்கு இப்படி பண்றாங்கன்னா அப்போ ஆர்சிபிலாம் என்ன சொல்றது, பல வருஷமா கப்பு கூட அடிக்கலாமுங்க. சரி விடுங்க, எதுக்கு நம்ம இதை பத்தி பேசிக்கிட்டு. ஆனா இப்ப நான் பேசுறத வச்சு நான் ஆர்சிபி ஃபேன் நினைக்காதீங்க. ஏன்னா நான் ஐபிஎல் சொல்ல போனா நான் பார்க்க மாட்டேன், எனக்கு அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டேன் நான். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சும்மா சொல்லி புலம்பிட்டு இருப்பானுங்க. அதுல எனக்கு அப்படியே மனப்பாடம் ஆயிடுச்சு. சரி ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ரெக்கமெண்ட் ஆச்சு நிறைய பேர் வீடியோ பார்ப்பாங்க, நம்ம சேனல் நல்லா க்ரோ ஆகும். நம்ம சேனல் 1 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் அடிக்கணும்னா நீங்க போற லைக்கும் நீங்க போற சப்ஸ்கிரைபும் தான் அதுக்கு ஒரு பாதையா இருக்கும். ஸோ லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரொம்ப உதவியா இருக்கும். ஒருவேளை நீங்க அனுப்புற மீம்ஸ் ரீல்ஸ் அதெல்லாம் அடுத்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோல வரணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டா இருக்கு, இன்ஸ்டாகிராம்ல நம்மள மறக்காம ஃபாலோ பண்ணிட்டு ரீல்ஸ்லாம் சென்ட் பண்ணுங்க. அடுத்த மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோல போட்டு தெரிவிக்க விடலாம். ஓகே, ஆல்ரெடி ஓரா பேசிச்சு. இதுக்கப்புறம் அடுத்த வீடியோல பார்ப்போம். ஓகே, பை பாய். நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.